அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். ஹெல்த்தி பியூட்டி சீக்ரெட் வழங்கும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் அழகு பற்றி. இப்போ இருக்கின்ற ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ், ரேஷஸ், டார்க் சர்க்கிள், ரிங்கிள்ஸ் போல ஸ்கின்னில் பல ப்ராப்ளம் உள்ளன. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை ஸ்கின்னில் நிறைய ப்ராப்ளம் உள்ளன. இதுக்கு நம் வீட்டில் இருக்கின்ற இயற்கையான பொருளை வைத்து சரி செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரோஜாப்பூ ஃபேஸ் பேக். உங்கள் சருமத்தை பளபளப்பான மற்றும் மென்மையான சருமத்தை பெறுவதற்கு ரோஜா இதழ்கள் பெரிதும் உதவும். நீங்கள் இயற்கையாகவே உங்கள் சருமத்தை அழகுபடுத்த விரும்பினால் இதை செய்யலாம் ஃப்ரெண்ட். சூரியனிடமிருந்து சருமத்தை பாதுகாக்க ரோஜா இதழ்கள் முக்கியமானது. ரோஜா இதழ்கள் சருமத்தை ஈரப்பதமாக்குவதற்கும் மென்மையாக்குவதற்கும் சிறந்ததாக காணப்படும். இதில் வைட்டமின் சி நிறைந்த ஆதாரமாக உள்ளது. ரோஜா இதழ்களில் நிறைய பெனிஃபிட் இருக்கு ஃப்ரெண்ட். இந்த ஃபேஸ் பேக்கு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை போடலாம். நம் ஸ்கின்க்கு கலர் அண்ட் க்ளோவிங் தரும். இந்த ரோஜாப்பூ இதழ்கள் 2 ரோஜாப்பூ எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட். ரோஜாப்பூ வெயிலில் காய வைத்து ஃபைன் பவுடராய் செஞ்சு வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். இந்த பவுடர் 2 ஸ்பூன், ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ரோஜாப்பூ பவுடர் 2 ஸ்பூன் மற்றும் காய்ச்சாத பால். காய்ச்சாத பாலில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இதில் நம் ஸ்கின்னில் உள்ள பல ப்ராப்ளம் சரி செய்யும். இந்த பவுடரை 2 ஸ்பூன் மற்றும் காய்ச்சாத பால் 2 ஸ்பூன் மற்றும் முல்தானி மிட்டி ஸ்பூன் முல்தானி மிட்டி எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட். ஒரு பவுலில் ரோஜாப்பூ பவுடர் மற்றும் காய்ச்சாத பால், அதை கூட முல்தானி மிட்டி, இவை 3ம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். உங்கள் முகம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ரோஜாப்பூ ஃபேஸ் பேக்கு வாரத்தில் 3 முறை போட்டு இந்த பேக்கை பாருங்க ஃப்ரெண்ட். 100% ரிசல்ட் தரக்கூடிய தன்மை இருக்கின்றன இந்த ரோஜா இதழ்களுக்கு. ரோஜா இதழ் எப்போவுமே காய வைத்து ஃபைன் பவுடராய் அரைச்சி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. இதில் நம் முகத்தில் உள்ள கரும்புள்ளி, ரேஷஸ், பிம்பிள்ஸ் போன்ற இடத்தில் இந்த பேக்கை போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் ஆல் என்று ஆப்ஷனில் வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். அப்போதான் நான் போடுற பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.